வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். மாலத்தீவு ஒரு ஸ்திரமான நாடாக விளங்க வேண்டும் என்பதே இலங்கையின் எதிர்பார்ப்பாகும் என்று ஜனாதிபதி தெரிவிப்போம். நாட்டை காட்டிக் கொடுத்த ரணில் பிரபா ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள். மனித உரிமைகள் சபையின் 19வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 27ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பம். தமன்னாவில் உள்ள ரத்தினக்கல் வளமுள்ள இடம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஏல விற்பனையில். ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் கெவின் ராட் ராஜினாமா. மாலைத்தீவு ஒரு ஸ்திரமான நாடாக விளங்க வேண்டும் என்பதே இலங்கையின் எதிர்பார்ப்பாகும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மாலைத்தீவின் விசேட பிரதிநிதி முகமது வஹீதுதீனை சந்தித்த வேளையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மாலைத்தீவின் புதிய ஜனாதிபதி கலாநிதி முகமது வஹீதின் விசேட செய்தியொன்றை அடுத்து வந்த அந்நாட்டின் விசேட பிரதிநிதி இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்தார். மாலைத்தீவு மக்களின் நலனிலும் ஸ்திரப்பாட்டிலும் இலங்கை அரசாங்கம் பெரும் அக்கறை கொண்டிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். முகமது வஹீதுதீன் விரைவில் மாலைத்தீவின் உப ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்ளவிருக்கிறார். ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணா திலக்க அமுனுகம ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். எல்டிடி இயக்கத்துடன் இலங்கை அரசு மோதல் தவிர்ப்பு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டு இன்று 10 வருடங்கள் நிறைவடைகின்றன. எல்டிடி பயங்கரவாதிகளையும் பாதுகாப்பு பிரிவினரையும் சமமாக கருதிய ஒப்பந்தமாக இது வரலாற்றில் இடம்பெறுகிறது. 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வேலுப்பிள்ளை பிரபாகரன் வன்னியில் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார். தாய்நாட்டின் எல்லைகளை குறிப்பிட்டு பிரித்துக் கொள்வதற்கு இந்த ஒப்பந்தத்தில் இணக்கம் காணப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வடக்கின் உத்தியோகபூர்வ ராஜ்ய அங்கீகாரத்தை எல்டிடி இயக்கம் பெற்றுக் கொண்டதாக பாதுகாப்பு விமர்சகர்கள் தெரிவித்தனர். விசேட சமாதான பிரதிநிதியாக எரிக் சொல்ஹைம் விளங்கினார். வடகிழக்கில் ராணுவ முகாம்களை அகற்றி மோதல் தவிர்ப்பு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த அரசு ஆரம்பித்தது. 150 ராணுவ கடற்படை முகாம்கள் அகற்றப்பட்டன. எல்டிடிஇ தேச எல்லைக்குள் பிரவேசிப்பதற்காக 17 உத்தியோகபூர்வ எல்லைகள் பெயரிடப்பட்டன. வெளிநாட்டில் இருந்து கொண்டுவரப்பட்ட விமான உபகரணங்கள், தொடர்பு சாதன உபகரணங்கள் இந்த பாதையினூடாக வன்னிக்கு கொண்டு செல்லப்பட்டமை பின்னர் வெளியாகியது. 4000 தடவைகள் இந்த மோதல் தவிர்ப்பு உடன்படிக்கை மீறப்பட்டது. எல்டிடி அமைப்பினர் தமது ஆயுத பலத்தை வெளிப்படுத்தினர். 2004ஆம் ஆண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தோல்விக்கு இந்த மோதல் தவிர்ப்பு உடன்படிக்கையே பிரதான காரணம். 2004 වසරේ පැවති මහා මැතිවරණයෙන් එක්සත් ජාතික පක්ෂ රජයේ පරාජය වීමට ප්‍රධාන ලෙස බලපෑවේ සටන් විරාම කිවිසුමයි. இந்த தோல்விக்கான காரணத்தை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவும் இதனை உறுதிப்படுத்தியது. அதன் பின்னர் அதிகாரத்திற்கு வந்த சந்திரிகா குமாரதுங்கவின் அரசும் மோதல் தவிர்ப்பு உடன்படிக்கையில் இருந்து விலக முயற்சி செய்யவில்லை. 2005ஆம் ஆண்டில் அதிகாரத்திற்கு வந்த மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மோதல் தவிர்ப்பு உடன்படிக்கை தொடர்பாக மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்க்க நேரிட்டது. மாவிலாற்றை விடுவிப்பதற்கான நடவடிக்கையும் மோதல் தவிர்ப்பு ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த போதே ஆரம்பமானது. போர் தவிர்ப்பு உடன்படிக்கையின் போர்வையில் எல்டிடி மேற்கொண்ட மிலேச்சத்தனமான கொலைகள் பற்றி சர்வதேச சமூகத்திற்கு அறிவூட்டப்பட்ட பின்னர் 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அரசாங்கம் மோதல் தவிர்ப்பு உடன்படிக்கையில் இருந்து விலகியது. யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தோல்வியடைந்துள்ளது என்பதை அதனை தயாரித்த நோர்வேயே ஏற்றுக்கொண்டது. இந்த ஒப்பந்தம் பற்றி ஆராய்முகமாக நியமிக்கப்பட்டிருந்த குழு அண்மையில் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. அக்கால பகுதியில் பிரதம மந்திரியாக விளங்கிய ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தின் பலவீனங்கள் காரணமாக எல்டிடிஇ பயங்கரவாதிகள் ஆக கூடுதல் நன்மை அடைந்ததாக முன்னாள் சமாதான செயலகத்தின் தலைவரான பாராளுமன்ற அங்கத்தவர் ரஜி விஜயசிங்க தெரிவித்தார். රනිල් වික්‍රමසිංහගේ ආණ්ඩුව ඉතාමත් දුර්වල වුණා. ඉතින් කොටි සංවිධානය මේකේ විශාල ප්‍රයෝජනයක් ගත්තා. එයාගේ ඔළුවේ තිබුණේ 2002ஆம் ஆண்டின் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் எல்டிடி இயக்கத்தை உலகின் பலம் வாய்ந்த பயங்கரவாத இயக்கமாக மாற்றியமை கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் விசாரணை மூலம் தெளிவாகியுள்ளது. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் நாட்டை இரண்டாக பிரித்து எல்டிடி இயக்கம் கோரியிருந்த ஈழ ராஜ்யத்தை வழங்குவதற்கான திட்டம் சூசகமான முறையில் செயற்படுத்தப்பட்டது. 2002ஆம் ஆண்டின் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் எல்டிடி கோரியிருந்த ஈழ ராஜ்யத்திற்கான தெளிவான எல்லைகள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தன. எல்டிடி இயக்கத்திற்கு சட்டபூர்வமான அங்கீகாரத்தை வழங்கிய இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஈழ ராஜ்யத்திற்காக தரையில் 1/3 பங்கு பிரதேசமும் கடலில் 1/2 பகுதியும் ஒதுக்கப்பட்டிருந்தன. உத்தியோகபூர்வமற்ற ஈழ ராஜ்யம் ஒன்றை நிறுவும் நடவடிக்கையாக இது கருதப்பட்டது.
எல்டிடியின் அனுமதியின்றி அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசத்திற்கு செல்ல முடியாதிருந்தது. ஒப்பந்தத்தின் மூலம் எல்டிடி இயக்கத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்த பிரதேசத்தில் ஈழ நீதிமன்றம், போலீஸ் மற்றும் தனியான நிர்வாக பிரிவுகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. வெளிநாடுகளிலிருந்து நேரடியாக உதவி பெறுவதற்கும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் எல்டிடிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இக்கால பகுதியிலேயே எல்டிடி இயக்கம் உலகில் பலம் வாய்ந்த ஆயுதம் தாங்கிய பயங்கரவாத குழுவாக மாறியது. நோர்வே எல்டிடி இயக்கத்திற்கு தனியான வானொலி சேவை ஒன்றை பெற்றுக் கொடுத்தது. இதற்கு தேவையான அதிசக்தி வாய்ந்த ஒலிபரப்பி சாதனங்கள் அரசாங்கத்தின் அனுமதியுடன் கிளிநொச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. 2002ஆம் ஆண்டு ஜெர்மனியிலிருந்து செஸ்னா ரகத்தைச் சேர்ந்த 4 இலகு விமானங்கள் கிளிநொச்சிக்கு கொண்டு வரப்பட்டன. கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் இறங்கு துறையில் சோதனை எதுவுமின்றி இப்பொருட்களை வன்னிக்கு அனுப்புவதற்கு விக்ரமசிங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. ஏனைன் வீதியை அபிவிருத்தி செய்வது என்ற போர்வையில் இரணைமடை விமான ஓடுபாதையை நிர்மாணிப்பதற்கு அப்போது பதவியிலிருந்த அரசாங்கம் உதவியது. அதுவரை மூடப்பட்டிருந்த ஏனைன் வீதி 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திறக்கப்பட்டது. சமாதான ஒப்பந்தத்தின் பலனாகவே இது நிகழ்ந்ததாக அப்போதைய அரசாங்கம் தெரிவித்திருந்தது. ஆனால் இதன் மூலம் வடக்கிற்கு செல்லும் அனைத்து வாகனங்கள் மற்றும் பொருட்கள் தொடர்பாக எல்டிடிஇ கப்பம் பெறுவதற்கு இது உதவியாக இருந்தது. நாளாந்தம் 20 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகை கப்பமாக பெறப்பட்டது. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் ஊடாக இராணுவம் முகாம்களுக்குள் முடக்கப்பட்ட அதேவேளை எல்டிடிஇ அங்கத்தவர்கள் பாதுகாப்பு படையினருக்கு பெரும் இடையூறுகளை விளைவித்தனர். யாழ்ப்பாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சார்ல்ஸ் விஜயவர்தன நிராயுதபாணியாக இருந்த வேளையில் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைக்கப்பட்டு மக்கள் முன்னிலையில் அடித்துக் கொல்லப்பட்டார். இராணுவத்தின் பயங்கரவாத விசாரணை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 100 அங்கத்தவர்கள் எல்டிடியினரால் கொல்லப்பட்டனர். அப்பொழுது அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக செயற்பட்ட உடுகம்பொல போன்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் புலனாய்வு பிரிவின் பாதுகாப்பு இருப்பிடங்கள் பற்றிய தகவல்களை வெளிப்படுத்தியதன் மூலம் பெரும் காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பதவியில் இருந்த அரசாங்கம் பாதுகாப்பு படையினர் மீது இவ்வாறு இரகசியமான முறையில் மேற்கொள்ளப்படும் கொலை தாக்குதல்கள் எல்டிடியினரால் மேற்கொள்ளப்படுகின்றன என்று கூறுவதற்கு கூட தயங்கியது. எல்டிடியின் தற்கொலைப்படை அங்கத்தவர்கள் தென்பகுதியில் ரகசியமான முறையில் நிலை கொள்வதற்கு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் வாய்ப்பு கிட்டியது. எல்டிடி இயக்கம் வடபகுதி கடல் பிரதேசத்தை முற்றிலும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. எல்டிடி இயக்கத்திற்கு தேவையான கனரக ஆயுதங்கள், யுத்த தாங்கிகள், பீரங்கி தோட்டாக்கள் ஆகியன கடல் மார்க்கமாக கடற்புலிகளின் முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. நீர்மூழ்கி கப்பல்களும் நிர்மாணிக்கப்பட்டன. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் எல்டிடி இயக்கம் தனி ராஜ்யம் ஒன்றை அமைப்பதற்காக மேற்கொண்ட சூழ்ச்சியை நோர்வே மற்றும் மேற்கு நாடுகளில் எல்டிடி வலையமைப்புகளின் அழுத்தம் காரணமாக விக்ரமசிங்க அரசாங்கம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தமை கற்ற பாடங்கள் மற்றும் நல்லெண்ண ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் மூலம் ஊர்ஜிதமாகியுள்ளது. உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்களும் கிறிஸ்தவர்களும் இன்று திருநேற்று புதனை அனுஷ்டிக்கின்றனர். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை நினைவு கூறும் வகையிலான தபசு காலம் இன்று திருநீற்று புதனுடன் ஆரம்பமாகிறது. தங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் தேடும் புண்ணிய காலமாக கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் ஆகியோர் இக்காலத்தை கருதுகின்றனர். இன்றிலிருந்து கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்த பெரிய வெள்ளிக்கிழமை வரை புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. இக்கால பகுதியில் கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் ஆகியோர் ஜபம், தபம் இருத்தல், தான தர்மம், சிலுவை பாதை போன்ற புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவார்கள். இதனை முன்னிட்டு உஸ்வெட்டகெய்யாவ புனித மரியாள் தேவாலயத்திலும் விசேட திருப்பலி இடம்பெற்றது. மனித உரிமைகள் சபையின் 19வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 27ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. அங்கு இலங்கைக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கு எல்டிடி ஆதரவாளர்கள் முயற்சி செய்து வருகின்றனர். இந்த முயற்சிக்கு எதிராக அங்கத்துவ நாடுகளின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு இலங்கை தூதுக்குழு ஒன்று ஜெனீவாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பிரபல ஊடகவியலாளர் ஷவீந்திர பெர்னாண்டோ ஜெனீவாவிலிருந்து இது பற்றிய தகவல்களை வழங்கியுள்ளார். மனித உரிமை மாநாட்டில் 47 நாடுகள் கலந்து கொள்கின்றன. அந்த கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட இருக்கும் தீர்மானத்தை நியாயப்படுத்துவதற்கு இந்நாட்டில் உள்ள தேச துரோகிகள் முயற்சி செய்து வருகின்றனர். நாட்டில் வன் செயல்களை ஏற்படுத்தி அரசாங்கத்திற்கு அசௌகரியத்தை உண்டு பண்ணுவதே அவர்களின் நோக்கமாகும். ஆர்ப்பாட்டங்கள் மூலம் இதற்கான பின்னணி வகுக்கப்பட்டு வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எல்டிடிஇ ஆதரவாளர்கள் இத்தகைய அழுத்தங்களை மேற்கொண்டாலும் இலங்கைக்கு பெரும்பாலான அங்கத்துவ நாடுகளின் ஒத்துழைப்பு இம்முறையும் கிடைக்கும் என்பது அரசாங்கத்தின் நம்பிக்கையாகும். கம்பளை அம்புலவாவ வன பாதுகாப்பு பிரதேசத்தில் ஏற்பட்ட தீயினால் சுமார் 500 ஏக்கர் பிரதேசத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பித்த இந்த தீயை இன்று பிற்பகல் வரை முற்றாக அணைக்க முடியாதிருந்தது.
இந்த வன பாதுகாப்பு பிரதேசம் சுமார் 900 ஏக்கர் விஸ்தீரணம் உடையதாகும். இன்று காலை தொடக்கம் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் தீயை அணைக்கும் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டன. கம்பளை தொகுதியில் உள்ள 5 போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள், ராணுவத்தினர், சிவில் பாதுகாப்பு படையினர் ஆகியோர் தீயை அணைப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்தனர். அம்புலுவாவ மலையில் பைனஸ் மரம் நடப்பட்டிருந்த பிரதேசத்திலும் தீ ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்த தீ மலையின் இரு பகுதியிலும் பரவியதை தொடர்ந்து அதனை கட்டுப்படுத்த முடியாதிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அம்புலுவாவ வன பாதுகாப்பு பிரதேசத்தில் ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான தீ விபத்துகள் நிகழ்கின்றன. இதேவேளை ஹட்டன் விமல சுரேந்திர நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள பிரதேசத்தில் இன்று பிற்பகல் ஏற்பட்ட தீயினால் சுமார் 5 ஏக்கர் பிரதேசத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ராணுவத்தினர் பெரும் சிரமத்துடன் தீயை அணைத்தனர். இப்பிரதேசத்தில் நிலவும் வறட்சி காலநிலை காரணமாக பெரும்பாலும் தீ விபத்துகள் நிகழ்கின்றன. அதிசக்தி வாய்ந்த மின்சார கேபிள்கள் அமைந்துள்ள பிரதேசம் ஒன்றிலும் தீ பற்றியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பின்தங்கிய பகுதியான திகிலிவெட்டை அரசினர் கலவன் பாடசாலைக்கான புதிய கட்டடம் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி ஒதுக்கீட்டில் இந்த 2 மாடி கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர் வகுப்பறை, விஞ்ஞான ஆய்வுக்கூடம், வாசிக சாலை, நடன அறை, நிர்வாக அறை போன்ற வசதிகள் இந்த கட்டடத்தில் காணப்படுகின்றன. மேலும் இம்மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், யூனிசெஃப் நிறுவனத்தின் மாவட்ட பொறுப்பதிகாரி கெப்ரியல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சனத்தொகை மற்றும் வீடுகள் பற்றிய புள்ளி விவர கணக்கெடுப்பின் இறுதிக்கட்டம் இம்மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாகும். 2 சுற்றுகளாக இது மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் பெறப்படும் தகவல்கள் இலங்கையின் அபிவிருத்தியை நோக்காக கொண்ட திட்டமிடல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று குடிசன மதிப்பு புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 30 வருடங்களின் பின்னர் வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கும் வகையில் இந்த குடிசன மதிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இம்மாதம் 27ஆம் தேதி தொடக்கம் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று ஆட்கள் மற்றும் வீடுகள் பற்றிய தகவல்கள் பெற்றுக் கொள்ளப்படும். குறித்த காலப்பகுதியில் நிகழ்ந்த பிறப்புகள் மற்றும் மரணங்களின் அடிப்படையில் வீடுகளில் உள்ள ஆட்களின் எண்ணிக்கையை கணக்கிடும் நடவடிக்கை மார்ச் மாதம் 20ஆம் 21ஆம் தேதிகளில் இடம்பெறும். 19ஆம் தேதி இரவு வீடுகள் பற்றிய மதிப்பீடு மேற்கொள்ளப்படும். வீடுகளுக்கு செல்லும் உத்தியோகத்தர்கள் குடிசன மற்றும் வீட்டு மதிப்பீட்டு அடையாள அட்டைகளை வைத்திருப்பார்கள். இந்த உத்தியோகத்தர்கள் வீடுகளுக்கு செல்லும் முன்னர் அனைவரும் அடையாள அட்டை இலக்கம், பிறந்த திகதி, பிறந்த மாவட்டம், அதிகூடிய கல்வி மற்றும் தொழில் தகமைகள், தொழில் போன்ற தகவல்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று குடிசன மதிப்பு புள்ளி விவர திணைக்களம் கேட்டுள்ளது. இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் குடிசன மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்கள பணிப்பாளர் நாயகம் திருமதி DPB சுரஞ்சனா வித்யாரத்ன தெரிவித்தார். எமது பிரதான செய்திகளில் அடுத்த வெளிநாட்டு செய்திகள். Ready? Okay, ready? கொஞ்சம் சிரிங்களேன் பாப்போம். என்ன வயிறறிவோட எப்படி சிரிக்கிறது? வயிறு எரிவுக்கு இந்த டேப்லெட் எடுங்க. இருங்க மாமி, ஈனோ ஒண்ணு கொடுப்போம். இந்தாங்க ஈனோ. வயிறு எரிவினால் வாழ்க்கையின் முக்கியமான சந்தர்ப்பங்களை இழக்க நேரிடலாம். ஈனோ வயிறு எரிவிற்கு ஆயுர்வேத நிவாரணி 6 செகண்ட்களில் செயற்படத் தொடங்கும். பிள்ளைகள் விரைவாக கற்கிறார்கள். மூளையின் வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் தொடர்ச்சியான ஊக்குவிப்பும் உன்னத போஷாக்கும் அவசியம். சாதாரண பாலை விட அதிக ஊட்டச்சத்துகள் நிறைந்த புதிய ஆங்கபீடியா ப்ரோ 1 முதல் 3 வயதுள்ள பிள்ளைகளின் வளர்ச்சிக்கான அதிகபட்ச விட்டமின்களையும் கனிவுப்புகளையும் கொண்டுள்ள பாலாகும். அறிவார்ந்த ஆரம்பத்திற்கு ஆங்கபீடியா ப்ரோ. தலைபாரம் இருந்தா குரலோட கம்பீரம் போயிடும். அதனால தான் பனடோல் எடுக்கிறேன். பனடோல் புதிய தோற்றத்தோடு முன்னைய நிவாரணி. உங்களது நடமாடும் ஆற்றலால் அனைவரையும் ஒளிமயமாக்குங்கள். உங்கள் ஆற்றலால் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கு முன்னோடியாயிருங்கள். உங்கள் நடமாடும் ஆற்றலால் உங்கள் சகோதரிகளுக்கு வழிகாட்டியாக இருங்கள்.
நடமாடும் ஆற்றல் மிக்க வாழ்விக்க நடவடிக்கை எடுப்போம். எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஒன்றிணைவோம். உங்கள் வாழ்வை வளமாக்க அன்லீனுடன் சேர்